வணக்கங்க. என்னுடைய கருத்தை கேட்குறீங்க. என்னுடைய சின்ன சின்ன கதைகளை கேட்குறீங்க. என்னுடைய ஆன்மீக சில சிந்தனைகளையும் நான் சொல்லி கேட்டுருக்கேங்க. ஆனால் யாரையும் பின்தொடர்ந்து செல்லாதீங்க. யார் வழியிலும் நடக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மற்றவங்களா இருக்கக்கூடாது. நீங்க நீங்களாவே இருக்கணும். அப்படி இருந்தவங்க தான் இந்த உலகத்துல எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் நல்லபடியா வரணும்னா உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துங்க. உதாரணத்துக்கு வர்ற 15ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் காமராஜருடைய பிறந்த நாள் வருது. 124வது பிறந்த நாள். அவருடைய படிப்பில்லாதவராக இருந்தாலும் அவருடைய காலத்துல தான் 9 பிரதான அணைகளும் 12 இணை அணைகளும் 9 பிரதான அணைகளும் 12 இணை அணைகளும் கட்டப்பட்டது. 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. இப்போவும் அவரை மாதிரி ஆட்சி செய்ய யார் வருவாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறப்பு வாய்ந்தவர் ஆயிட்டார். அவருடைய பேர் தாங்க எனக்கும். ஆனால் நான் அவர் வழியில நடக்கலை. என்னுடைய தனித்தன்மையோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வெற்றி பெறனோ இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில முடிவில் என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ பழகுங்க. உங்களுடைய தனித்தன்மையை வெளியே கொண்டு வர பாருங்க. பிறர் சொல் கேட்டு பிறர் வழி கேட்டு நடக்கவே நடக்காதீங்க. இந்த உலகத்துல யாருக்கும் யாரும் குரு கிடையாது. காலம் மட்டும்தான் நமக்கு குரு. கடந்து போன காலம் நம்மை வழி நடத்துது. அதன்படிதான் நாம் நடக்கிறோம். நன்றி, வணக்கம்.